நிறைய பேருக்கு, அதுவும் பெண்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப குறைவாக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சரி, ப்ரெக்னென்சி டைம்லேயும் சரி, அடுத்ததாக இந்த மெனோபாஸ் டைம்லேயும் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகமாக ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நேச்சுரலாகவே இந்த ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படிங்க? டெய்லி வந்து அயன் டேப்லெட் ஒன்று எடுத்துகிட்டு இருக்கீங்கனாலும் அது தற்காலிகமான ஒரு தீர்வு தான். ஆனால் இந்த ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிராம்ஸ் 6 கிராம்ஸ் அளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக காலையில் எந்திரிச்சு நல்ல ஒரு ஹெல்த் மிக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்தா இது நல்லா நமக்கு ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுமா அப்படின்னா, அப்போ ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் ஸ்பெஷல். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நிறைய பேருக்கு, அதுவும் பெண்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப குறைவாக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சரி, ப்ரெக்னென்சி டைம்லேயும் சரி, அடுத்ததாக இந்த மெனோபாஸ் டைம்லேயும் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகமாக ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நிறைய பெண் குழந்தைகளுக்கு இந்த ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கிறதுனால உடலில் போதுமான அளவுக்கு சத்துக்கள் கிடையாது. இதனால் பார்த்திங்கன்னா அதிகமாக ஹேர் ஃபால் ஆகிறது, உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கிறது, திடீர்னு மூச்சு வாங்குது, நகங்கள் எல்லாமே உடையுது, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம். இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர்றது, இல்லை ஹீமோகுளோபின் நமக்கு ரொம்ப குறைவாக இருந்துச்சுன்னா பீரியட்ஸே 6 மாதங்கள் 1 வருடங்கள் வரைக்கும் வராமல் இருக்கிறது நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம். நேச்சுரலாகவே இந்த ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படிங்க? டெய்லி வந்து அயன் டேப்லெட் ஒன்று எடுத்துகிட்டு இருக்கீங்கனாலும் அது தற்காலிகமான ஒரு தீர்வு தான். ஆனால் இந்த ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5 கிராம்ஸ் 6 கிராம்ஸ் அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இதை நம்ம சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? நேச்சுரலாக நமக்கு ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நம்ம என்னங்க பண்ணலாம், எந்த மாதிரியான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலான்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளாக காலையில் எந்திரிச்சு நல்ல ஒரு ஹெல்த் மிக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்தா இது நல்லா நமக்கு ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுமா அப்படின்னா, கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதுக்கு முக்கியமாக நமக்கு தேவையானது என்னென்னா, இந்த சாலியா விதைகள், ஹலிம் சீட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த விதைகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் ரிச் அயன் கண்டென்ட் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகம். எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்க, ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஹலிம் சீட்ஸு, அந்த சாலியா விதைகளை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக் சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சியா சீட்ஸ் பார்த்தீங்களா, தண்ணீரில் போட்டால் கொஞ்சம் ஜெல் மாதிரி வரும். அதே மாதிரி தான் இந்த சாலியா சீட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணீரில் போட்டு வைக்கும்போது கொஞ்சம் ஜெல் மாதிரி இருக்கும். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக எடுத்து இதை தண்ணீரில் நைட்டே ஊற வச்சுருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன், இது வந்து ஒருத்தருக்கானது. ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துகிட்டு தண்ணீரில் ஊற வச்சு அப்படியே வச்சுருங்க. ஸோ காலையில் நம்ம என்ன பண்ணலான்னா இதை பாலில் சேர்த்து காய்ச்சி நம்ம எடுத்துக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் சத்து நிறைந்த ஒரு பாலாக நம்ம குடிக்கணும், ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும்னா இதில் என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். 100 கிராம் அளவுக்கு முந்திரி எடுத்துக்கோங்க, 100 கிராம் அளவுக்கு பாதாம் நம்ம எடுத்துக்கணும், 25 கிராம் ஏலக்காய் எடுத்துக்கணுங்க. ஸோ இது மூணுமே நம்ம என்ன பண்ணால் லைட்டாக ஃப்ரை பண்ணி மிக்சியில் பவுடராக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பவுடரை நம்ம மில்கில், பாலில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்லாவே நமக்கு ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த பவுடராக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை ஒரு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க. ஸோ பால் நல்லா காய்ச்சிட்டு இதில் இந்த பவுடர் நமக்கு எவ்வளோ வேணுமோ 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அந்த பாலில் போட்டு நல்லா காய்ச்சிக்கோங்க. காய்ச்சிட்டு இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், நாட்டு சர்க்கரையை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நல்ல பால் கொதி வரும்போது இந்த சீட்ஸ், ஹலிம் சீட்ஸ் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த சாலியா விதைகளை அந்த தண்ணீரோடு எடுத்து இந்த பாலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. ஸோ இது நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். ஸோ இதில் நம்ம வந்து ஏற்கனவே நாட்டு சர்க்கரையும் சேர்த்துருக்கோம், இல்லை பனங்கற்கண்டு இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதை டெய்லி நீங்கள் குடிச்சிக்கிட்டே வாங்க, உங்களுடைய ஹீமோகுளோபின் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இது கிட்ஸுக்கு தாராளமாக கொடுக்கலாங்க. ப்ரெக்னென்சி டைம்லேயும் இதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும். ஸோ இதுக்குமே இந்த சாலியா சீட்ஸ் நீங்கள் பயன்படுத்தும்போது ஹீமோகுளோபின் லெவல் நமக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உடலில் இருக்கக்கூடிய சோர்வு மறையும், ஹீமோகுளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு
நம்ம உடலுக்கு தேவையான மொத்த சத்துக்களும் இதில் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ரெகுலராக இதை நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. உடல் நலனுக்கு தேவையான நிறைய ஆற்றல் உங்களுக்கு இதில் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டேட்ஸும் நீங்கள் பாலில் இதே மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். ஸோ என்னென்னா இரவு நேரத்தை இந்த கச்சூர்காய் அப்படின்னு சொல்லுவோம், நல்ல ட்ரை டேட்ஸ், நல்ல உலர்ந்த பேரிச்சம்பழம் நமக்கு கிடைக்கும். இது நைட்டே ஒரு 2 என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு தண்ணீரில் ஊற வச்சிடணும். ஸோ காலையில் இதை நல்லா மிக்சியில் அரைச்சி இதனோடையும் நீங்கள் வந்து கொஞ்சம் சாலியா சீட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு பாலோட சேர்த்துக்கலாம். ஸோ பால் நல்லா கொதி வரட்டும். ஸோ இதனோடையே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ முந்திரி, பாதாம், ஏலக்காய் இந்த பவுடரும் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க இந்த கஜூர்காய் அப்படின்னு சொல்கிற இந்த டேட்ஸு இதையும் வந்து அதனோட சேர்த்துக்கலாம். ஸோ டேட்ஸும் அதனோட சேர்த்து போட்டு பாலை நல்லா காய்ச்சி இதையும் நம்ம குடிக்கும்பொழுது நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள், கால்சியம் நிறையவே கிடைக்கும். ஹீமோக்ளோபின் லெவல் உங்களுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருங்க. ஸோ ரெகுலராக இதில் 2ல் ஏதாவது ஒரு பால் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு சுகர் இருந்துச்சு அப்படின்னா இதில் ஸ்வீட் ஆட் பண்ண வேண்டாம். ஸ்வீட் ஆட் பண்ணாமல் நீங்கள் சாலியா சீட்ஸ் மட்டும் போட்டு குடிக்கலாம், டேட்ஸ் கூட அவாய்ட் பண்ணிவிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்பொழுது ஹீமோக்ளோபின் லெவல் நமக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி இன்னும் கீரை வகைகளில் முருங்கைக்கீரை, மறக்காமல் செம்முள்ளி கீரை, சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரையை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் ஹீமோக்ளோபின் லெவலை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்கள் உடலில் இப்போது ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. சில சிம்டம்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி உங்கள் உடலில் சிம்டம்ஸ் தெரியும் பொழுது நமக்கு இந்த ஹீமோக்ளோபின் லெவல் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அப்பப்போ இந்த கீரை வகைகளை உணவில் சேர்த்துக்கோங்க. வெந்தய களி சேர்த்து சாப்பிடும்பொழுது உடலில் ஹீமோக்ளோபின் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். நம்ம கிளினிக்கில் கொடுக்கக்கூடிய நெல்லி கற்பம் அப்படின்ற மருந்து, கரிசாலை கற்பம், இது 2மே நம்ம எடுக்கும்பொழுது நம்ம உடலுக்கு தேவையான ஹீமோக்ளோபின் நல்லாவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நெல்லிக்கற்பம், கரிசாலை கற்பம் இது 2மே நம்ம உடலுக்கு முக்கியமான ஆற்றலை தரக்கூடியது. அப்போ ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ஸ் டைமில் நிறைய பெண்களுக்கு டிஸ்மெனோரியா கண்டிஷன் இருக்கும், அதிகமான உதிரப்போக்கு. ஸோ இந்த உதிரப்போக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா ரெகுலராக இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரலாம். ஸோ கீரை வகைகளும் நீங்கள் எடுத்துக்கணுங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிவப்பரிசி, கருப்பு கவுனி அரிசி, ரெட் ரைஸ், மாப்பிள்ளை சம்பா அரிசி, இந்த அரிசி வகைகளையும் நம்ம உணவு சமைத்து சாப்பிடும்போதும் ஹீமோக்ளோபின் லெவல் நமக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். இதை தாண்டி நல்ல உடல் உஷ்ணம் இருந்துச்சுனாலும் நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அந்த உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கு, அப்போ அந்த ஹீமோக்ளோபின் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரோஜா தேனோடு சேர்த்து அந்த குல்கந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ரோஜா குல்கந்தாக நீங்கள் எடுத்துக்கும்போது உடல் நலனில் நல்ல மாற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும். உடலில் அந்த உஷ்ணம் தணிந்து ஹீமோக்ளோபின் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு அதிகமான ப்ளீடிங் இருக்குது, இல்லை அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, ஸோ அதனால் நமக்கு ஹீமோக்ளோபின் ஏறலை அப்படின்னா அல்சருக்கான ட்ரீட்மெண்ட்டும் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணுங்க. ஸோ இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.